கைஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம். கலர் காம்பினேஷன் என்னன்னு நான் அப்புறமா சொல்றேன். ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே ஸ்டார்ட். கலர் காம்பினேஷன் ப்ரோ சஷாத் நீ ஹீரோயிக் போக போறீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்ஷன் கேப் மாத்திட்டேன். ஓகே இது गाइस நம்ம மேட்ச் போலாம். நான் போன வீடியோல சொல்லிட்டேன். இதான் வந்து நம்மளோட பண்டல் நம்ம டீம் பாத்துக்கிறேன். நான் கோல்டன் டாப் கிரிமினல் போட்டுக்கிறேன். இந்த மேட்ச் கோல்டன் டாப் கிரிமினல் எப்படி இருக்கீங்க? கோல்டன் டாப் கிரிமினல் பிளாக்ல 6000மா? முக்கியமான விஷயம் என்னன்னா ஆப்ஷன் டு கோல்டன் டாப் கிரிமினல் தான். மூணு ரோஷன் வந்து எரேனா ப்ரோ எடுத்தான். இதான் வந்து என்னோட 3 எரேனா ப்ரோ. Revenge tastes sweeter with superior firepower. I trained myself for this on Bermuda. பாத்துக்கங்க. It's showtime. என்னோட ஓல்ட் பண்டல் எடுக்க மாட்டேன். கிடையாது. ஏன்னா பிரசாத் என்னோட ட்ரெஸ் இது உராச்சி மாறு ஒரு தொப்பி வெள்ளை ரசம். என்னடா பேர் இது? ராய் ஸ்டாரா மேடம்? ஏய் गाइस நம்ம மேட்ச்ல ஒரு ராய் ஸ்டார் கவுண்டர் Help me! ராய் ஸ்டார் அடி வாங்குறாரு. ஏய் ராய் ஸ்டார் டவுன் ஆயிட்டாரியா? Help me! Help me! சும்மா சொல்றேன் என்ன பண்ணுங்க. ரோட்டர் யோயா Enemy spot! Help me! எவன்டா அது வைப்ரேஷன் வச்சிருக்காரு? Double takedown. One guys. அசல் நீ வந்து இருக்க. கோச் அடிச்சா அடிச்சுதான் அப்படியே தண்ணி போலாமா? You know how it பண்டல் works. எடுத்து வந்திருக்கேன் நானு. We fall, we get up, என்ன பண்றது? பண்டில் கடத்தி நடத்து வந்து கத்தா நான் கரெக்டா என்னோட பண்டல் தான் வச்சிட்டு வந்தேன். ஓல்டு பண்டில் ஆஃப்லைன் போயிட்டே இருக்குது. வந்துட்டேன் ஆஃப்லைன் போயிட்டு வந்தேன்னு நினைக்கிறேன். நேம் மட்டும் ராஜ்தார் பாட்டு வாங்க. ஆஃப்லைன் போயிட்டு வந்தேன்னு நினைக்கிறேன். ஆமா ரசம். புது போன் வாங்கினா சசாதிக்கு எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா இல்ல மொக்கையா இருக்குமா? ஐயோ எனக்கு புது புது வேணும் ரசன். என்ன அந்த பக்கம் எனிமி இருக்காண்டா. ஏன் என் பின்னாடி வருது? Help me! First doom. Help me! என் கூட வந்து நீங்க அடிக்கிறீங்க அப்படிங்கிறது அவுட் ஆயிட்டீங்க. போடு தவிர்ப்பு கோல்டன் இதான கோல்டன். ஏய் நான் ஏய்ஸ் ஏய் வெயிட் பண்ணலாம். ஏய்
கோல்டன் நீ ரோஷனுக்காக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணலாமே. ரோஷன் ஏத்திட்டு இருக்க எல்லாரும் support பண்ணி லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணீங்களா? Restored EP for everybody. Need equipment. வாங்கன் வாங்கிட்டேங்க. மேக்ஸ் 7 என்னமோ I need blue wall. நீ 8 அடிக்கும் கோல்டன் டாப் இல்லடா. மலையை தவறு. Need நம்ம ஹியூமன் கல்கட் போறோம். எனக்கு எனக்கு நான் ஒத்துதா போறேன். நீ சொல்ல போறோமா நம்ம ஹியூமன் கல்கட் போறோம். அப்பா போன்னு சொல்லுங்க போடலாம். சார் இந்த மேட்ச் முடிச்சு நம்ம ஹியூமன் ஃபால் ஃபைட் போலாமா? ரைட் இந்த மேட்ச் நம்ம ஹியூமன் கல்கட் போறோம். ஆதிமா மகன் கில்ல கிளியர் பண்ணுங்க. ஐயோ நான் கில் அடிச்சானே கில் ப்ளே பண்றேன். அப்ப ரோஷன்ல கில் அடிச்சேன். இவன் யாரு அவன்? நல்லவேளை. ஏய் எவன்டா பவர் தூக்கிட்டு இருக்கீங்க? பவர் இப்பதான் போட்டானுங்க. எவன்டா பவர் போயிடுச்சு? ரைட் இதோ சீட்டிங் ஆயிடுச்சு. பவர் போட்டான். எப்படி பவர் போச்சு? Thanks. அந்த ஒருத்தர் எங்களுக்கான எனக்கு தெரியும் ரோஷன். பின்னாடி தான் இருக்காரு நம்ம பின்னாடி. சொல்றேன்டா ரோஷன். ஏய் நான் ஒரு கில் கொடுங்க. ரோஷன் மறுபடியும் ட்ரிபிள் டேக் பாத்தீங்களா? கைஸ் பாத்தீங்களா? நீங்க சரியான ரோஷன் சாதாரணமா நினைக்காதீங்க. அதனால தான் 1 இயர் பிளேயர் 1 இயர் ஓல்டுங்கிற ரோஷன். கண்ணனை பத்தி ஓவரா சொல்லாதீங்க. மேற்கொண்டு கேட்டுக்கோங்க வாங்கிக்கோங்க சார். 100 ரூபாய் இருக்கு ரோஷன். ரோஸ் நீங்க வந்துங்களா? For everybody. ரோஷன் அதாவது ரோஷனா யாருன்னா ரோஷன் தான் சொல்றான். ஷார்ட் பேக்ரவுண்ட் வாய்ஸ் கேட்கல இல்ல? என்ன கண்ணா வச்சிருக்கான்? Thanks. எடுத்தம்பர் ஓட்டம். ஹியூமன் முடிச்சிட்டு மைண்ட் கட்டலாமா? First doom. நான் கடமைக்கு போறேன். புள்ளை பாத்துக்கோ. பாத்தீங்களா மேக்ஸ் எவ்வளவு விட்டுட்டீங்கன்னு. Help me. MP40 டேமேஜ் அதிகமா கொடுக்கும். ஸ்பீடாவும் இருக்கும். அடிச்சிங்களா? அவ்வளவுதான் ரோஷன். ஓடு ரோஷன். Double takedown. என்ன ரோஷன் நீங்க அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க? ரோஷன் தான் ஃபர்ஸ்ட் வர போறான். கைஸ் வீடியோ பார்த்துட்டு அவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிருப்பீங்க. லைக் அடிச்சது பார்த்ததுக்காக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. Is that all? இது முடிச்சு நம்ம ஹியூமன் போலாம். Resources here. கைஸ் கைஸ் I want it. Thanks. உட்ப்ளக்கர் I want it. Thanks. உட்ப்ளக்கர் வாங்கி ஓடுங்க. ஏய் உட்ப்ளக்கர் கீழ தான் கிடக்கா. ஏக்க பாடியானா அது? நம்மலாம் கண்ண வச்சு பார்க்கல யாரும். ஓட் இது ரொம்ப பக்கத்துல வந்து அடிக்கும். இந்த இப்ப நான் யூஸ் பண்றேன்ல இந்த கன் வந்து ரொம்ப பக்கத்துல வந்து அடிக்கும். First doom. ட்ரை பண்ணிட்டு இந்த கன் என்ன ஒர்க்கே ஆக மாட்டேது ரோஹன். என்ன கன்றா வச்சு தோணுச்சிருக்கான். ஒரே அடியும் முடிச்சிருங்க. 1
மேலே நம்ம என்ன கண்ணு வச்சிருந்தாங்க நம்ம ஹியூமன் போலாமா ஹியூமன் வால்பிளாட் போலாம் வாங்க கைஸ் நான் வந்தாலும் 6 மில்லியன் போயிட்டு போலாம் வாங்க. ஹியூமன் போலாமா ஹியூமன் வாங்க ஹியூமன் போலாங்க மைண்ட் கிராஃப்ட் வச்சிருக்கேன் ரோப்ளாக்ஸ் வச்சிருக்கேன் கிராண்ட் மல்டிபிளேயர் வச்சிருக்கேன் ஹியூமன் வால்பிளாட் முக்கியமா சொல்லுங்க ஹியூமன் வால்பிளாட் வந்து என்ன மேப் விளையாட போறோம்னா என்ன மேப்ல விளையாடலாம் ஃபர்ஸ்ட் விளையாடலாம் அப்பதான் உங்களுக்கு புரியும் ஆமா நம்ம ஃபர்ஸ்ட் இருந்து இது என்ன மாதிரி கேம்னா நம்ம வந்து அப்படியே ததக்கா புதக்கான்னு இதுல நடப்போம் அதாம எல்லா இடத்துலயும் புடிச்சு ஏறி போறோம் அதாவது இது எப்படி இன்ஸ்டால் பண்ணுவோம் ஐடியா இருக்கு அதாவது நிறைய இன்ஸ்டால் ஹாப்பி மூட் அதெல்லாம் போட்டோம்னா எங்க இது காப்பி ரைட்ஸ் போட்டுருவாங்க அதனால நான் பேரு மட்டும் சொல்றேன் ஹாப்பி மூட்னு கூகுள் சர்ச் பண்ணா வரும் அதுல போய் தான் நீங்க ஏத்தணும் ஆமா ஹாப்பி மூட்ல போயிட்டு நீங்க ஃபர்ஸ்ட் ஹாப்பி மூட கூகுள்ல போய் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து வரலாம் ஆமா ஹாப்பி மூட ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுல வந்து நீங்க வந்து சர்ச் பண்ணுங்க சர்ச் ஹியூமன் வால்பிளாட் அப்படினு போட்டீங்கன்னா வரும் அதுல போய் ஆனா இது 700 MB அது மட்டும் தான் பிரச்சனை சர்ச் அது ஹியூமன் என்னன்னு சொல்லுங்க ஹியூமன் அதாவது இது எப்படி ரோகனுக்கு வந்து இல்ல எப்படி விளையாடணும்னு ரோகன் போன்லயே பாப்பீங்க இங்க இருக்கா இதான்டா ரோஷன் சொல்லுங்க ஹியூமன் 0477 இங்க இருக்கு ஒரு சார் அவ்வளவுதான் வாங்க போலாம் சசாது மட்டும் வந்தா ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஆமா என் ஃபோன் கொஞ்சம் ஸ்லோ தான் நீங்க கொஞ்சம் பொறுத்துக்குங்க ஏன்னா என் ஃபோன் டப்பாங்குத்து ஃபோன் தான் நான் வேற ப்ரொஃபசர் மாத்திக்கலாமா காசு ஏறிச்சிட்டு தான் கொஞ்ச நாள்ல வாங்கிடலாம் அதாவது ஜோக்கர் மண்டை வந்து ஷஷாத் நான் தான் அப்புறம் வந்து ஸ்னோமேன் வந்து ரோஹன் அப்புறம் அந்த தண்ணிக்குள்ள போற மாதிரி இருக்கான்ல அது ரோஷன் தான் வேற யாரு இதுல ரோஹன் போன்ல லெஃப்ட் ரைட் மூவ் ஆக்டிவ் ரிமோட் ரோஷன் போன்ல ரோஹன் போன்ல பாத்துட்டு சரி இங்க வா புடிச்சு நான் பாறேன் இங்க பாறேன் கோ என்ன வரலடா போடா கோ அந்த மாதிரி நிறைய பண்ண இந்த கேம் செம காமெடியா நல்லா இருக்கும் ஆமா அவன் நடக்கிறதுல பாருங்களே சூப்பரா இருக்கு गाइस விளையாடுல வந்து ஹேண்ட் மாதிரி கீழ சிம்பிள் காமிக்குதுல அத வந்து ஹேண்ட நகர்த்தி அதாவது நாங்க இந்த வீடியோ போடுறோம் அதாவது இந்த எப்படி ஹியூமன் ஃபாட் விளையாடணும் அப்படினு இதுல நிறைய மேப் இருக்கு இதுல நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து உங்களுக்கு விளையாடி காமிக்கிறோம் ஆமா இதான் ஸ்டார்டிங் வந்து மேப் இந்த பட்டன்ஸ் இருக்குல இங்க இருக்க பட்டன் சரியில்ல அது ரோஷன் அனுப்பி விட்டு போயிட்டாரு அதனால இப்ப கதவுல ஓபன் இங்க காபத்ரா டேய் ஒரு பட்டன்ல சீக்கிரம் வந்து புடிங்கடா இப்படி கீழ விழுந்துட்டீங்கனா திருப்பி நீங்க அதே இடத்துக்கு வந்துருவீங்க எங்க ரீஃபார்மென்ட்ல நம்ம தாங்க ஒரு இடத்துக்கு வந்துட்டோம்னா மேல சேவ்னு வரும் சேவ்னு வந்துச்சுனா அது வந்து நீங்க அந்த இடத்துல வந்து பாப்பா விட்டுட்டு போற பின்னாடி வந்து உட்கார்ந்துங்க போய் குளிச்சுக்க வேண்டியதான் குளிச்சோம்னா மேப் முடிஞ்சு அவ்வளவுதான் இப்போ எக்ஸிட் மேல போட்டுருந்ததுல இந்த மாதிரி வந்துச்சுன்னா மேப் முடிச்சுன்னு அர்த்தம் வாங்க அடுத்த மேப் போலாம் சட்டா ஜோக்கர் வந்தவனே கீழ விழுந்துட்டீங்க போல ஜோக்கர் இந்த வழியா போறானுங்க அவனுக்கு கீழ நான் போறானுங்க குப்பை தண்ணி எடுத்து வந்துருக்காங்க அதுக்குள்ள ரோஷன் போய் வரேன் நான் வேற வழியா வந்துருக்கேன் எங்க கூட வாங்க ரோகன் சேவ் பண்ணிட்டீங்க போல மேல பாருங்க மேல வந்து லெஃப்ட் ரைட் சைடுல வந்து சேவ்னு பாட்ச்ல அந்த மாதிரி எல்லா இடத்துலயும் சேவ்னு ஆகும் சேவிங் அப்படி ஆனா மட்டும் வந்து நீங்க லாஸ்ட் எங்க போறீங்க அந்த மேப் அந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுங்க இந்த மேப்ல இஸ்ட் गाइस நாங்க விளையாடுற புதுசு வாட பெட்டர் போக போக மேப்ல எல்லாம் கஷ்டம் பயங்கரமா இருக்கும் அதனால இந்த மல்டி பிளேயர் மட்டும் இருந்தாதான் விளையாட முடியும் சிங்கிள் பிளேயர் விளையாடலாம் ஆனா நீங்க உங்க மூளை போட்டு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும் இப்ப நான் இங்க பாருங்க இப்ப ரோகன் விழுந்த உடனே சேவ் ஆனே விழுந்தானா இப்ப பாருங்க வேற இடத்துக்கு போயிட்டான் இந்த மாதிரி தான் ஆகும் இப்ப நான் விழுவேன் பாருங்க எவன்டா அவன் ட்ரெயினை தள்ளி வச்சிருக்கவன் ரோஷன் தான் வேற யாரு ஜம்ப்
என் போனை பத்தி உங்களுக்கு தெரியுமா ரோஷன்? அப்புறம் என்ன கஷ்டம்? வந்துட்டேன் போய் பட்டன் நான் பட்டன் அமுத்தி அடுத்ததுக்கே வந்துட்டேன்டா இருக்கணும்ல. சரி வாங்க போய் கீழே வந்துடலாம். நான் சொல்லும் போது கீழே ஒண்ணுங்க. ஐயோ சேவால என்னையோ அச்சோ என்னடா நீங்க நெல்லு பட்டன் அமுத்தியாச்சு. இந்த பட்டன் முக்கிறது தான் பெரிய மேட்டரா இருக்கும்பா. இன்னைக்கு கீழே குதிக்காது நீல எழுட்டி நான் மேலே போனதான் சேவ் ஆயிடுச்சு. அதான் எக்ஸிட் வந்துச்சு பாருங்க. இதுக்கப்புறம் நம்ம எக்ஸிட் போகாதீங்க. இருக்கு நான் வந்துறேன். ஏய் குதிச்சு வாங்கடா. ஏய் செஷாது வராதுன்னு வந்துருக்கு பாரு. என்ன மாதிரி மாமிசம் மேல வேற இந்த லெவல் எப்படி முடிக்கணும்னா இந்த லெவல் வந்து இங்க இருக்கிற ட்ரைன் வந்து இப்படி மேலே ஏறி போலாம். ஐயோ 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 போய் கீழே குதிச்சிட வேண்டியதான். வர வேலை என்ன கீழே குதிச்சோம்னா மறுபடியும் அவங்களே குடிச்சு. ஏய் நானும் கீழே குதிச்சிட்டேன். ஐயோ பறந்துக்க விட்டேன். ஐயோ ரோஷன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ரோஷன். மாட்டிக்கிட்டேன். அவ்வளோதான். காய்ஸ் அப்புறம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்லாம் போடுங்க. 5 லைக்குக்கு மேலே ஏறவே மாட்டேங்கிறாங்க. என்னதான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கனாலும் எங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாலும் லைவ் ஸ்ட்ரீம்லாம் போட முடியும். அதான் கேட்குறோம். ஒரு 50 சப்ஸ்கிரைபர் நான்லாம் இல்லைப்பா. நான் டே மொட்டை மண்டை நான் இல்லைடா மொட்டை. கோகோ பண்ணு கோகோ இல்லைடா பண்ணி விட்டுருவோம். இவன் பண்ணிடுவோம் விட்டா நம்மளை கோகோ பண்ணுவோம். நம்ம ஓடிட வேண்டியதான். ஐயோ ஐயோ விட்டா நம்மளை பிடிச்சி அவ்வளோதான் அவனை. கோ ஐயோ இது ஆடுமாயா? விடியா ட்ரெயினு என் விடியா. ஏய் நீ போய் அடுத்த லெவலில் போடுற. என்னடா ஸ்டார்ட் பண்ற? நீ பிடிச்சி தொங்கிட்டு இருக்கற சார். என்ன பண்றது? என்ன எக்ஸிட் வந்துச்சு. நான் எக்ஸிட்டே போயிடுறேன். யோ போனினா உனக்கு கொன்றுவையா. ஸ்டக் ஆயிடுச்சு. அவ்வளவுதான். இப்போ செகண்ட் 2 மேட்ச் முடிச்சாச்சு. லெவல் நான் தான் அதை பெட்டி எடுப்பேன். எவனும் எடுக்கக்கூடாது. மொட்டை சொல்லிட்டே இருக்கேன். எடுத்து இந்த பட்டன்ல வைக்கணும். ஆனா மல்டிப்ளேயர் இருந்தா அது தேவையே இல்லை. அது எழுது வச்சிங்கன்னா இப்படி கிரீன் கலர்ல எரியும். அப்புறம் இதுக்குள்ள இந்த அப்புறம் கைஸ் நீங்க அங்க ரோசன் நீ அங்க போய் நில்றா. நம்மளே நின்று போயிடலாம். மல்டிப்ளேயர்ல அப்படிதான். மல்டிப்ளேயர்னா அப்படி கிடையாது. அடே எவனா போய் அங்க நில்லுங்களா. சிங்கிள் பிளேயர்னா அப்படி கிடையாது. நீங்க தான் டப்பாவை எடுத்து இந்த லிஃப்ட்டை எடுத்து அதெல்லாம் பண்ண. எவனா அங்க போய் நில்லுங்கடா. ஜம்ப் பண்ணி போடா சார். ஆமாடா ஜம்ப் பண்ணி போடா. ஜம்ப் பண்ணி ஒரு புடி பிடிச்சினா போயிடுவேன். எனக்கு ஒரு புடி ஜம்ப் பண்ணிட்டு இது ப்ரோ இருமா ரோஷன் ஏன்டா தூக்கி எடுத்துட்டீங்க? ஏன்டா தூக்கி எடுத்துறடா? அதாவது ரவுண்ட் ஃபங்க்ஷனும் ஆயிடுச்சு. அதுதான் இப்படி ஆகுது. மல்டிப்ளேயர் விளையாடும் போது நெட்டு வேணும். 1 பிளேயர்னா டேய் என்னை விட்டுட்டு போதா சசாது. என்னை விட்டுட்டு போதா. நான் போறேன். டேய் கெட்டு போனோம். நான் நிற்கிறேன்டா. நீ போங்களா. நீ போய் நில்றா முதல்ல. அங்கே வந்துட்டியா? அவ்வளோதான். இப்போ அந்த ட்ரெயின் மேலே ஏறி அந்த சைடு இருக்க அந்த இல்லை லிஃப்ட் வழியா இல்லை காய்ஸ் நம்ம ஃபேன்ஸுக்கு தெரியறதுக்காக நாங்கள் லிஃப்ட் வழியாக போகிறோம். இந்த லிஃப்ட்டை அமுத்துனீங்கன்னா இப்படி கீழே ஒரு லிஃப்ட்டு அப்புறம் மேலே போயிட்டு அழுத்தணும். அவ்வளோதான். இல்லாட்டி இந்த ட்ரெயின் நீங்கள் சிங்கிள் பிளேயராக இருந்தால் கீழே வந்து டப்பா இருக்கும். அந்த டப்பா எடுத்து லிஃப்ட்டில் மேலே வந்து ட்ரெயின் வழியாக கழுவு இங்கே இருக்க இடத்துக்கு வரணும். அவ்வளோதான் கைஸ். நான் குதிக்க போகிறேன். குதிச்சிட்டேன். அவ்வளோதான். அடுத்த லெவல் போக வேண்டியதான். இந்த லெவலா இதெல்லாம் வந்து ஸ்டார்டிங் மேப்ஸ் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். போக போக தான் கஷ்டம். ரொம்ப கஷ்டம். இந்த மேப் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த ட்ரெயினுக்கு மேலே ஏறினதுக்கப்புறம் ஒரு இடத்துல என்ன பயங்கரமாக சுற்ற விட்டானுங்க. 1 பிளேயராக வந்தேன்.
சிங்கிள் பிளேயரா வரும்போது இந்த மேப்ல கஷ்டமா தான் இருக்கும். நாங்க மல்டி பிளேயர்னா தாண்டிட்டு வந்துட்டே இருக்கோம். ஆமா மேம்ல நிறைய டைம் விளையாண்டுருக்கோம். அது எனக்கு பிரச்சனை இல்லை. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் விளையாடும்போது கொஞ்சம் பார்த்து விளையாடணும். கொஞ்சம் கடுப்பேறும். ஆனா என்ன இது நல்லா ஆமா அப்புறம் அதை பார்க்க சூப்பர் ஜாலியா இருக்குங்க. என்னடா கோப் 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 என்ன விடா ரோகன் இதானே என்ன பிடிச்சி இருக்கு. உடியா உடியா கையை உடியா கோல் முடிஞ்சா ரோகன். என்ன ரோகன் இதுக்கெல்லாம் நான் ஏன்டா கவலைப்பட போறேன். என்ன ரோஷன் அப்படியே பறந்துட்டு போயிட்டே இருக்கீங்க. இதுல அந்த ஒரு டைலாக்ல வரும்ல பறந்தே போறோம் அப்படின்னு அந்த மாதிரி போறீங்க. ரோஷன் வந்து யாருன்னே தெரியல. எல்லாத்துலயுமே ஃப்ரீ ஃபயர்ல பயங்கரமா கில்லாடுறான். ஹியூமன் பால் பேட்லிக்கு பயங்கரமா கில்லாடுறான். ரோஷன் ரோகன் நீங்க முக்காதீங்க ரோகன், தள்ளுங்க ரோகன். நான் வரணும் உங்க பின்னாடி. நான் ரைட் பண்ணிருக்கேன்ல. இவங்க போயாயோ நீ மேல இதான் பார்த்தேன். எங்கேயோ ஒரு இடத்துல மேலே ஏற மாதிரி இருக்குமே. பச்சை பாட்டு தீபக்கு தீபக்கு தீபக்கு. அதாவது நாங்கள் எஃப்எஸ்கே பிரசாந்துக்குனால எஃப்எஸ்கே பிரசாந்த் ஃபேனுங்கிறதுனால இந்த மாதிரிலாம் கொஞ்சம் பேசுவோம். தீபக் இல்லடா நம்ம. அதாவது எஃப்எஸ்கே பிரசாந்த் வந்து இந்த ஹியூமன் ஃபால் ஃபிளாட் விளாண்டுருக்காரு. அதை பார்த்து தான் நாங்களே விளாண்டோம். நாங்கள் பிசி கேம்ஸ்லாம் வந்து ஃபோனில் ஏற்றுறதுல மாஸ்டர். அதனால் இது அதாவது இது பிசி கேம். சரி ஃபோனில் இருக்குது. காசு கேட்டாங்க. நாங்கள் ஹாப்பி மூட் வச்சு ஏற்றிட்டோம். முக்கியமான வந்து சொல்ல முடியாது. காசு எடுத்துட்டு வாங்கிட்டு எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் இந்த ஹாப்பி மூட் விஷயத்தை தெரிஞ்சுக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் நீங்கள். ஆனால் என்ன அது கொஞ்சம் நெட்டு மட்டும் அதிகமாக இருக்கும். அது மட்டும் கொஞ்சம் பார்த்து. ஆமாம் இது 700 MB என்னமோ கேட்டுச்சுங்க. மைண்ட் கிராஃப்ட்டுக்குலாம் இது 1 GB கேட்டுச்சு. நான் 1 GB வைஃபை இருக்கிறதா பிரச்சனை இல்லை இருக்கேன். எனக்கு கொஞ்சம் பார்த்துருங்க. நெட்டை யூஸ் பண்ணி வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு பார்த்து. ரொம்ப கஷ்டம். எனக்கு ரொம்ப ஸ்டக் ஆகுதுடா. சேவ் ஆயிடுச்சா? நான் போய் கீழே குதிக்கிறேன். இங்கே வாருங்க, நான் கை இப்போதான் கீழே இருக்கேன். எப்பயும் கீழே இருக்கேன். கீழே குதிச்சா சேவ் ஆயிடுச்சு. கீழே குதிச்சிட்டோம்னா நாம இப்படி வந்துடுவோம். அங்கே வந்துடுவோம். நானும் ரோகன்லாம் அப்படியே குதிக்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா குதிச்சாதான் நாங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கீழே வந்துட்டேன். நான் இங்கே வந்து விழுகிறேன். நீ மேலே போலியா? நீ ஜோக்கர் மண்டை தான் அடி சேஷம். அது நான் தான். நான் வேற கேரக்டர் மாத்தலாமான்னு நான் கீழே விழுகலையா? ரோஷன் என்ன கண்ணில் மாட்டவே மாட்டேங்கிறீங்க. அவர் வாட்டுக்கு எங்கேயோ போயிட்டே இருக்காரு. கைஸ் ப்ரொஃபஸர் மாத்தலாமா? ப்ரொஃபஸர் இதில் நிறைய கேரக்டரும் இருக்கு. உங்களால் என்ன வேலை சொல்ல முடியாது. நீங்களே கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எங்களால் இப்போ தெரிஞ்ச மேப் வரைக்கும் நாங்கள் விளாண்டு காட்டுறோம் எப்படி விளாண்டுங்கிறது. இப்போ நீங்களா இதான் விளாண்டுக்கணும். அப்படிதான் இருக்கும். எனக்கு தெரியும். ஒரு டனல் மாதிரி நிறைய விஷயம் இருக்குடா. இந்த வழியாவே போகக்கூடாது, வேற வழி. ரோஷன் போயிடுவாமா போயிடுது. நான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்ச உடனே தான் இந்த கேம்ஸ் ஆரம்பிக்கிறேன். அதனால தான் நான் யாரையா ப்ரோ கூட நான் அடிக்கவே இல்லை. யோ இந்த கோகோ பண்ற நேரமாயாது. என்ன ரோகன் கீழே விழுந்து எந்த வேலையும் டெய்லி எல்லாம் போட முடியாது. ஒரு நாள் விட்டு தான் போடுவோம். மன்னிச்சுக்கோங்க. என்ன ரோகனே நீங்க இது கீழே விழுந்து போறீங்க போல. உங்களுக்கு விளையாட தெரியலன்னு இல்லையா? எனக்கு கீழே தள்ளி விட்டான். இதெல்லாம் பொய்யி. நான் வீடியோ எடுத்து ரெக்கார்ட் ஆகுது பாத்துக்கோங்க. தள்ளியா அது பக்கம் ரோஜா முடிச்சு அது வேற ஏன் கிடையாது. சின்னப்பா அது வந்து குழம்பு. ரோஜா போயிங்க. அது எங்க தங்கச்சி தான் வந்து வீடியோ எடுக்கணும் தொலை பண்றாங்க.
வீடியோ 2 வயசு தானே ஆச்சு. ஆமா சஷாஸ் ஓ தெரியுமா இல்லையா பச்சை பாட்டு யாரையா பச்சை பாட்டு? வாடா பார்க்கலாம். வாடா வாடா இல்லையா வர பச்சை பாட்டு ஒருத்தன் அவனை தக்காளி தூக்கி அடிக்கான் இல்லையா இப்போ தூக்கி அடிக்கல அப்படியே தூக்கி அடிச்சான் பார்த்துருப்பீங்களா நீங்கள் நீ ஏன் இப்படி ட்ரெயினை தள்ளிட்டு போற அடிக்கொருக்கா தூக்கிலாம் அடிக்கவும் நீங்க அதுக்கு கோவம்லாம் படாதீங்க. அப்படிதான் அது நம்ம ஃப்ரீயா ஏத்துறது தானே. அதனால நம்ம இடையில குறுக்கால பிரச்சனை வரதான் செய்யணும். என்னடா ஏன் அது ட்ரெயினை தள்ளி வச்சுட்டேன் நான் எப்படா ஏறுவேன் நான்டா மென்டல். இல்லை பச்சை பச்சை எப்படி எப்படி அங்க இங்க இருக்கீங்க? அங்க ஒரு ட்ரெயின் வச்சிருக்கோம்ல அந்த ட்ரெயின் மேல புடிச்சு மேலே ஏறி செவுத்து மேலே ஏறிடுங்க. ரோகன் இங்க வா உன்னை நான் கோப் பண்ணுறேன் வா. கொக்கோ பண்ணினா ஒன்று மேலே ஏறி பண்ணிடுவேன். ஐயோ காய்ஸ் நம்ம துரத்துறாங்க guys. நம்ம ஜம்ப் பண்ணி ட்ரெயின் மேலே ஏறி போயிடும். எங்க காய்ஸ் நீங்க கீழே காய் போறீங்களே காய்ஸ்? என்ன காய்ஸ் நீங்க ரோகன் காய்ஸ்? என்னை பார்த்தா உனக்கு யூடியூப்ல வீடியோ பார்த்துருக்கேன் வீடியோ கொஞ்சம் காமெடியா போனோம்ல கொஞ்சம் கோப் கோப் பண்ணுங்கடா. இங்க வா எங்கடா வா? ஓடி வாடா சேவ் பண்றான்டா பிடிச்சான் இங்க வா. விடியா தூக்கிட்டயா என்ன தூக்கியா? வர அவ்வளவுதான் அவ்வளவுதான் ரோகன். அப்பதான் கீழே விழுந்து ஜாலியா வர. சசாதே நான் வேற எங்கேயோ வந்துட்டேன்டா சும்மா நல்லா வந்து நேர்மையானவ அதனால ஜம்ப் பண்ணி தான் வருவேன். இவங்கள மாதிரி புழுறான் சொல்றான். இல்ல நானும் உண்மையதான் சொல்லுவேங்க. கைஸ் அவன் சொல்றது தயவு செஞ்சு நம்பிடாதீங்க. வச்சுங்க மேப் அதுக்குள்ள என்ன யார் ரோசன் நாங்களே எப்படி இருக்குன்னு பாக்கலையா? இந்த மேப் FFK இந்த FFK இந்த மேப் நாங்க ஆல்ரெடி விளையாண்டுருக்கோம். FFK எங்கடா போற இந்த கண்ணாடி புடிச்சிருங்க வேண்டாம். பிடிச்சிட்டல கப் கேப்சர் பண்ணிடா வாடா. எங்கடா வர டேய் இங்க வாடா டேய் ஜம்ப் பண்ணாத விடுடா மெண்டல் நான் போறேன்டா. இந்த கண்ணாடி புடிச்சிருங்க கண்ணாடி உடையுண்டா. ஆமா ஆனா 2 பேர் சேர்ந்துருங்க. இவன் புழுறான்டா. உடைச்சானுங்கடா. நார்மலா ஒரு பிள்ளை ஆட்டோ பிளேயர் உனக்கு உடைச்சானுங்க. ஒழுங்க என்ன அதாவது இதுல கிக் அவுட்லாம் பண்றதெல்லாம் இருக்கு. ரோஷன் நீ மெண்டல். ரோஷன் வா சேர்ந்து விடலாம் வா. விடுறானே விடுறானே வாடா விடுறா. லெவலெல்லாம் முடிக்க வேண்டாம் அப்புறம் முடிச்சுக்கலாம். லெவலெல்லாம் வாடா. ஆமாடா கண்ணாடி உடைஞ்சிரா. போங்கடா. வண்டியில எழுதிட்டீங்களாடா அதுக்கு. டேய் என்னடா ரோன் நீ மட்டும் எல்லாத்தையுமே பண்ணிட்டு போறியே நான் பண்ணக்கூடாதா? ஒரு லிவர் இருக்குல்ல இந்த லிவரை பிடிச்சிட்டுனா அங்க ஒரு மஞ்சள் கலர் வண்டி இருக்குல்ல அது நகரும். தள்ளியா சஷாந்த்? தள்ள முடியாது ப்ரோ நான் அடிச்சு போடுறது இல்லை ப்ரோ சேவே ப்ரோ நான் தான் ப்ரோ சேவ் பண்ணேன். பிடிச்சிரு என்ன ரோகன் பிடிச்சிட்டு போயிட்டே இருக்கீங்க? ரோஷன் வந்தா போனா நான் போகக்கூடாதா? இல்ல இவ்வளவு வேகமா ரோஷனோட வேகமா இருக்கீங்க. ரோஷனோட தம்பியே இவ்வளவு வேகமா இருக்கணும். ரோஷன் அப்படின்னு தானே கேட்க வந்தேன். ரோஷன் எவ்வளோ வேகமா இருக்கும்? அப்போ நீங்க மட்டும் பேரெல்லாம் பார்த்தாரு அதாவது இதில் கிக் அவுட்ல எப்படி பண்ணணும்னா இப்படி இதில் போனீங்கன்னா வந்து இங்கே இப்படி இருக்கா இந்த பிளேயர்ஸ்லாம் இருக்கா அதில் வந்து இங்கே நீங்கள் கேமை ஹோஸ்ட் பண்ணிங்கன்னா இங்கே காமிக்கும் கிக் அவுட்டு ரேங்க் போட்டு அதில் கிக் அவுட் பண்ணிக்கலாம். நீங்கள் வேணும்னா தேவையில்லாமல் யாராச்சும் என்ன கிக் அவுட் பண்ணிக்கலாம். வாங்க உடச்சி பிச்சை எடுத்துட்டீங்க போல. எனக்கு கீழே வந்துடுறேன் எனக்கு வெயிட் பண்ணி ஐயோ கேவன் FFK அவர் ப்ளஸ் ஐயோ எவனையும் தயவு செஞ்சு காய வச்சாதீங்க. நீங்கள் தப்பாக ஏதாவது பண்ணியிருப்பீங்க. பாவம் ஏதாவது டேய் நீ எதுக்குடா அந்த பெட்டி எடுக்க? நீ அந்த பெட்டியில் போய் நில்றா. அதாவது அந்த பெட்டி எடுத்துட்டு போய் அங்க இருக்க பட்டன் அமைக்கி குதிப்பீங்க. எனக்கு போகவே முடியல. போயாயோ ரோகன் விடு ரோகன். இங்கே வந்துட்டு போயாயோ இவன் ஒருத்தன் போக மாட்டாங்க. அது கரெக்டாக ஜம்ப் பண்ணும் கைஸ் இல்லைன்னா அவ்வளோதான்.
எப்படி அங்க போன நீ ஏதோ கையெல்லாம் தூக்கி வச்சுட்டு கிச்சிலாம் போனீங்க அது அப்படிதான் போகணும். எனக்கு எப்படி போகணும்னு ஆரம்பிச்சு விளையாடுறவங்க ஹியூமன் ரோல் விளையாடலாம். அடுத்து மைண்ட் கிராஃப்ட் போலாமா? நெக்ஸ்ட் வீடியோல ஒரு மைண்ட் கிராஃப்ட் எப்படி விளையாடணுங்கிறது. மைண்ட் கிராஃப்ட் நிறைய பத்தி தெரியும். நாங்க அதுல கொஞ்சம் நல்லா விளையாடுவோம். புடிச்சிட்டேன். ஐயோ ஏற முடியாது, தப்பான இடத்துல முடிச்சு நானு. நீ அந்த இடத்துல கையை மாத்தி உன்னால ஏற முடியும். ஆமா ஏற முடியும். அது கரெக்டா அந்த எட்ஜ்ல போயிட்டு ஜேசிபி கொஞ்சம் திருப்பி வச்சுக்க வேண்டியது. ரோஷன் பச்சை பாட்டா உங்களுக்கு விளையாட தெரியலன்னு தெரியும். பச்சை பாட்டு விளையாட தெரியலன்னு சொல்லணும். பச்சை பாட்டு என்ன பண்றீங்க? பச்சை பாட்டு கல்ல கொஞ்சம் நகர்த்துக்குறாங்க. பச்சை பாட்டு நான் வச்சுக்கோ. நகர்த்து கையை வச்சு தப்பு. நம்மளால அந்த வழியா போய் அந்த லிவரை புடிச்சேன்டா. அது ஆட்டி அந்த பக்கம் போலாம். கல்ல நகர்த்து. யோ गाइस சீட்டிங் गाइस. ஆட்டி அந்த பக்கம் கல்ல நகர்த்துடா. அத நான் போறேன் ப்ளீஸ். நீ எப்ப அவ்வளவு பெரிய கல்ல நகர்த்துறது சொல்லுங்க. அது பாருங்க. அவன் எங்க நின்னுட்டோம். நம்ம போறோம். கரெக்டா மேப் போயிட்டு அந்த எஜ்ல நின்னுட்டு பண்ணு. அந்த இங்கயா குதிக்கிறேன் गाइस. நான் வந்துட்டு நீ என்ன கூட எனக்கு எப்படி போனது உனக்கு பதல்ல. அதாவது இப்ப ரோகன் போன்ல நான் விளையாண்டுருக்கேன் ஷஷாது. ஏன்னா ஷஷாது வந்து அதுல ரோகன் வந்து ரோஷன் விடுடா. நான் மேலே நீ போயா அவன் தான் விடுன்ட்டான். கொஞ்சம் விடுதீங்கன்னா நான் அங்க போயிருப்பேன் தெரியுமா. இந்த கல்லெல்லாம் இங்கே நகர்த்து போடுங்க. நகர்த்தாண்டா. நகர்த்தாமலே விளையாடலாம்டா. அது ஒழுங்கா கால் முட்டிகிட்டே இருக்குடா. நான் ஆட்டி போயிருப்பேன். அப்படியே நல்லா போயிருப்பேன் தெரியுமா. அதுல நீ உந்துனா கல்லு மேல இடிக்க மாட்டடா. அப்ப நீ போயிடலாம்ல. அதான் நான் ஆண்டேன். அவ்வளவுதான். அந்த லிவர் பிடிச்சி இழுத்துடா. ஐயோ அந்த லிவரை வச்சு ஓடற சார். என்னடா லிவர் பிச்சு எடுத்துற? அது வந்துருச்சுல கையோட. நீங்க இப்ப 50% விளையாண்டுருக்கான். இந்த பெட்டி வச்சுதான் உடைக்கணும் இல்ல கை வச்சா ஓட்டா. அந்த நீ பெட்டி வைக்காம நீ போய் எங்க நில்றா. நீங்க அங்க நில்லுங்க, நான் இங்க ஏறேன். இங்க இந்த மேப்ல வந்து மல்டிப்ளேயர் கன்ஃபார்மா தேவைப்படும். ஆனா இங்க ஒருத்த வந்து லிவரை பிடிச்சி இழுக்கணும். சசா நீ பிடிச்சிரு. சேவ் ஆயிடுச்சாடா. அதாவது இப்போ இங்க இருக்க கம்பியை பிடிச்சி எடுத்துட்டு அப்படி எடுத்துட்டீங்கன்னா அது விழுந்துடும். கீழே விழுந்த உடனே நீங்க மேல இருக்க கேட் நான் பிடிச்சி இழுங்குறவங்க நினைவு வந்துருந்தீங்க. வர மாட்டேங்கிறாரு. குடிங்கிறவங்க ஃபர்ஸ்ட். அவ்வளோதான். இப்போ இன்னொன்று எடுத்தீங்கன்னா இது கீழே விழுந்துடும். அப்புறம் இங்க இருக்க என்ன காமிக்கிறவங்க அந்த லிவரை அங்கே இருக்க ஒரு லிவரை பிடிச்சி இழுத்தீங்கன்னா வந்துடும். தான் என்ன காமிக்கிறவங்க நான் லிவரை பிடிச்சி இழுக்கிறேன்ல அந்த மாதிரி லிவரை பிடிச்சி இழுத்தீங்கன்னா கேட் ஓப்பன் ஆயிடும். இப்போ அங்கே ஒருத்தர் போயிட்டு சேவ் பண்ணிட்டு இங்கே ஒருத்தர் விழுந்துடலாம். சேவ் பண்ணிட்டேன் எல்லாம் கீழே விழுங்க. ரோஷன் சசாது எவனா இங்கே நில்லுங்க. நான் அங்கே போய் அந்த ரவுண்டுக்குள்ளே போகிறேன். இங்கே எவனா ஒன்று இங்கே வந்து லிவரை வச்சு தான் போகணும். இந்த வாட்டி நான் இந்த வாட்டி வர சொல்லுங்களா. நான் நிற்கிறேன். இல்லை நம்ம இப்போ வந்து எப்படி இல்லை நான் இதில் நிற்கிறேன். சசாது நீ போ. இல்லை நம்ம வந்து கரெக்டாக எப்படி பண்ணணுமோ அப்படியே பண்ணலாம். வேண்டாயா போர் அடிக்குயா. ஆமாம் இல்லைடா இப்படி பண்ணால் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எப்படி பண்ணணும் எப்படி விளாடணும்னு தெரியாது. மல்டிப்ளேயர் போட்டால் தான் விளாடணும்னு வச்சுக்கோங்க. அதனால அப்படியே விளையாடலாம் இல்லையா. கஷ்டம்யா. இப்போ லிவரை பிடிச்சி திருப்பினோடனே அந்த இது போகும். அப்புறம் அங்கே வந்து அதுக்குள்ளே குதிரா பாக்ஸ் எடுத்துட்டு வந்து இங்க வைக்கணும். இங்க இந்த இதுல வச்சுட்டு சிங்கிள் பிளேயரான அந்த மேப் விளையாட முடியாது. ரோஷன் நீங்க வந்து வெயிட் பண்ணுங்க. நான் ஃபுல்லா கொண்டு வந்ததுக்கு அப்புறம் நீங்க அப்புறமா குதிங்க. அப்புறம் கீழே விழுந்துடாதீங்க.
வெட்டியும் போயிடும் அப்புறம். இப்போ வாங்க அந்த ஜீவன் மாதிரி பண்ணிடாத தயவு செஞ்சு. அதாவது எஃப்எஃப்கே பிரசாந்த் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களா, அவங்களுக்கு தெரியும் கொஞ்சம். வச்சுட்டீங்களா ரோஷன்? சீக்கிரம் வைங்க ரோஷன். ஆமா ஐயோ நீ திருப்பியா சாது? நான் கீழே வந்துட போறேயா? நான் பாருங்க பிடிச்சி தொங்கிட்டு இருக்கேன் லிவரை பிடிச்சி. ஐயா என்னை காப்பாத்துக்கியா, யா என்னை காப்பாத்துக்கியா, யா என்னை காப்பாத்துக்கியா. சேவ் ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் எப்படி மேலே ஏறணும் எல்லாமே சொல்லி கொடுங்க. தள்ளியா சசால் அடுத்து பிடிச்சிருக்கோம் நெருக்கிட்டு இருக்குல்ல. நான் இழுக்க மாட்டேன் சொல்லி கொடுக்குறேன். அதாவது இப்படி பிடிச்சி ஏறிட்டு எப்படி ஏறணும்னு சொல்லி கொடுறா. இங்க பாருங்க எப்படி கையில அசைக்கணும். இப்படி வந்து நீங்க ஜாய்ஸ்டிக்கை மேலே தூக்குனீங்கன்னா வந்து இப்படி கை தூக்கிடுவோம். இப்படி நீங்க ஜம்ப் பண்ண கொடுத்தீங்கன்னா இப்படி மேலே ஏறிடும். இப்படி அந்த ஜாய்ஸ்டிக் இப்படி கீழே இப்படி மேலே ஏறிங்கன்னா இதுக்கு மேலே ஏறுவோம். இந்த மாதிரி நீங்க அப்புறம் அங்க இருக்க இதை பிடிச்சி இழுத்தீங்கன்னா, கட்டை பிடிச்சி இழுத்தீங்கன்னா வந்துடும். அதாவது இது வந்துடும். எப்படி இப்படிதான் பிடிச்சிக்கணும். இங்க வந்து கல் விழுகும். இந்த கல்லை எடுத்துட்டு வந்து இங்க இருக்கிறத பிடிச்சி ஒரே அடியா அடிச்சோம்னா உடையும். ஆனா நம்மளுக்கு இப்போ உடையில, அது ஏன் தெரியல. 2-3 அடி அடிக்கணும். அடியா அந்த அடியா அடி 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 தள்ளுற அடி 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 வாங்க இப்போ உடச்சிட்டா. ரோஷன் உடச்சிட்டா. வாங்க உடச்சிட்டு போகலாம். மழை போயிடும். அந்த ட்ரெயினோட கட்டை இழுத்து ஒன்று வாங்க போகலாம். ட்ரெயினோட கட்டை இழுத்து விட்டிங்கன்னா இங்கே இருக்க நீ ஃபஸ்ட்டு காட்டுருவாங்க எனக்கு. அதாவது நான் கை தூக்குற சைடு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கட்டை இருக்கா. இந்த கட்டை இழுத்ததுக்கப்புறம் இங்கே இந்த அந்த ட்ரெயின் வந்து வேகமாக வந்து இந்த செவுத்தை முட்டும். அப்போ முட்ட உடனே அது இறங்கும். அதாவது இதை உடச்ச மாதிரி அதுவும் உடஞ்சிடும். இப்படி உடஞ்சிட்டு அப்புறம் அங்கே போய் நம்ம மேலே ஏறணும். அந்த ட்ரெயின் மேலே ஏறணும் கைஸ். சப்ஸ்கிரைப் பண்ணி போய் குதிச்சிட வேண்டியதான். அப்புறம் இவங்களாம் தப்பிக்கவே முடியாது. வர முடிச்சு கோ 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 கோ. அதை பிடிச்சி என்ன பண்ணுறீங்க? அதை பிடிச்சலடா இங்கே ட்ரெயின் மொழியா இல்லை. அதை பிடிச்சி போகலாம். அதை பிடிச்சி போகலாம். ஓ என்ன விடியா ஏன் நீ நான் கீழே வந்து என்ன பண்ணுறது? என் கூட யாராவது சரிங்களா? நீ வேற வழியா போற, நான் வேற வழியா போறேன். ஒன்றும் இல்லையா ஒரு இடத்துல இவங்க ஒருத்தன் டக்குன்னு போய் போட்டு மாஸ்டர். வழியா வரண்டா. ரோஷன் ரோகன் இங்க வாங்க. இதை பிடிங்க. அதை பிடிச்சி மேலே ஏறி அங்கிட்டு வழியா ஸ்டெப்ல போலாம். மேலே வண்டியா? அதாவது இதுல இன்னொரு வழி இருக்கு. இந்த ட்ரெயின் வழியா, இந்த ட்ரெயின் இருக்குல்ல, இந்த ட்ரெயின் வழியா ஏறி ரோஷன் மாதிரி நம்ம அங்க போய் இந்த அங்க இருக்க மாதிரி ரோஷன் ஏறி இந்த வழியா போய் இங்க டோரை இங்க இது இருக்குல்ல, இங்க ஒரு இது இருக்கும். இந்த டோரை பிடிச்சி இழுத்தீங்கன்னா உள்ள ஒரு பெட்டி இருக்கும். அந்த பெட்டியை வச்சு வரணும். ஒரு அந்த நம்ம அங்க உடச்சோம்ல ஒண்ணு, அது இது வச்சு அதே மாதிரி இங்க ஒண்ணு இருக்கும். அதை நம்ம இப்ப இழுக்கணும். கைஸ் இங்க ஏதோ ரூம் இருக்கு. வாங்க என்ன ரூம்னு பார்த்தலாம். ஒரு ரூம் இல்லை. பாறாங்கல் நாளைக்கு அந்த பாறாங்கல் இல்ல, மேல இருக்க ஒரு பெட்டி எடுத்துக்கலாங்க ரோஷன். கைஸ் இதை உடைக்கணும் மாட்டேங்குது கைஸ். இல்ல வாங்க, நான் சொல்றேன் வாங்க. இங்க வாங்க, நான் சொல்றேன். இங்க இந்த இடத்துல இந்த ரோஷன் ரோகன் வாங்கடா. இங்க இந்த இடத்து வழியா போய் அங்க ஒரு இது இருக்குல்ல, எங்கடா அது மேலே ஏத்திட்டீங்க? அது கீழே வச்சுங்களா? அது வழியா தான்டா போகணும். என்னடா டே
அந்த இந்த இதை இறக்கணும்டா. இங்க மஞ்சள் கலர்ல இருக்கு பாருங்கடா. இந்த வழியா இந்த மாதிரி கல்லு மேலே ஏறியும் போலாம். அங்க இருக்கிறது கீழே இருக்குங்க. இல்லடா இங்க டோர் இருக்குடா, வாங்கடா நான் கண்டுபிடிச்சிடுறேன். அந்த டோர் இல்லடா. ஏன்டா அந்த பாறாங்கல்ல பிடிச்சிருக்கீங்க? அந்த பாறாங்கல்ல பிடிச்சிட்டா அந்த மஞ்சள் கலர் மேல வரும். டோர் ஓபன் ஆயிடுச்சு, வாங்கடா. இருங்க. ரோகன் வா. இப்போ என்னடா? இங்க வாடா, நின்னுட்டா, வாங்கடா நின்னுட்டா. என்ன பண்றீங்க? இல்ல இது ரீஸ்டார்ட் செக் பாயிண்ட் கொடுத்துருக்கோம். ஏன்னா இது அது கீழே வரணும்டா. கீழே வரணும். இது அப்படியா எனக்கு கீழே வரணும்டா. அது கீழே இல்லடா, இங்க பாருடா சசாது. இங்க பாருடா. டேய் அது அந்த வழியா எப்படா போவ? அது மேல வரணும். அதுக்கு நீ இதை பேசாம இதை கீழே மேல வரணும்னா அந்த ட்ரெயின் மேல ஏறி வந்து ரோகன் வராம வந்துட்டான் பாருங்க. அது கீழே இருக்கா இந்த பக்கம் வரவே முடியாதுடா. இது கீழே இருக்கா கீழே வர முடியும். இது இந்த பக்கம் வரவே முடியாது, குருந்தால வர முடியும். அது வரையா குதிச்சு வரலாம்டா. நான் கீழே இருக்க கண்ணாடி உடச்சிருக்கேன். உள்ள போயிட்டியா? அந்த ரூம்குள்ள பெட்டி இருக்கிறதெல்லாம் காமிச்சிடுறாங்க. மேல ஒரு பெட்டி தெரிஞ்சது பாத்தீங்களா? ஓ இது கேக்கே அந்த லிவர்லாம் பின்னாடி பண்றா. அங்கே இருங்க ரோகன். எங்க எவனா வந்து நில்லுங்கடா. ஒருவேளை உங்களுக்கு குதிக்க முடியல, கஷ்டமா இருந்துச்சுன்னா இந்த லிவரை காமில. இந்த லிவரை பிடிச்சி அதாவது மேல எவனா நின்னுக்கணும். அதாவது இங்க நகரும். அப்புறம் மல்டி பிளேயர் இருந்தா அது வந்துக்கலாம். அப்புறம் என்னன்னா நீங்க சிங்கிள் பிளேயர்ல இருந்தா அங்க நான் ஜோக்கர் மட்டும் நிக்கிறேன்ல, அங்கிருந்து இங்க தாவி அப்புறம் இந்த இங்க ஒண்ணு இருக்குல்ல, சிங்கிள் பிளேயர் இந்த இடத்துக்கு வரணும். இங்க இருக்குல்ல, இங்க ஒரு டச் பண்ற இடத்துல ஒண்ணு இருக்குல்ல, அங்கிருந்து இந்த பெட்டி மேல தாவி இங்க லேடர் இருக்குல்ல, லேடர் பிடிச்சி இழுத்தீங்கன்னா இங்க இருக்க பெட்டி வந்துடும். அந்த பெட்டியை இந்த மஞ்சள் கலர்ல வச்சு அனுப்பிச்சு விட்டு நீங்களும் அது மேல ஏறி எப்படியோ குதிச்சு வந்துடலாம். அப்புறம் அந்த பெட்டி இங்க வச்சுட்டு நீங்க வேகமா போய்க்கலாம். குடு நான் விளையாண்டு நீனே விளையாண்டுறேன். எவ்வளோ வந்துட்டேன். ஐயோ இந்த வெட்டிங் இந்த கட்டு இந்த இடத்துல ஒரு டப்பா மாதிரி எல்லாம் குதிக்கிடா. முதல்ல எல்லா லெவலுமே விளையாண்டு காமிக்க முடியாது. நாங்கள் ஈஸியாக இருக்கிற லெவலாக விளையாண்டு காமிச்சிருக்கோம். விளையாண்டு காமிக்க முடியாத லெவலாக நாங்கள் வாயில சொல்லியிருக்கோம். ஆமா ரோஷன் நீங்க லிவரை பிடிச்சிருப்பீங்க. இல்ல ரோகன் நீங்க லிவரை பிடிச்சிருப்பீங்க. அந்த கட்டை மேல எடுத்துக்கீங்களா? அதான் ரோகன் நீங்க லிவரை பிடிச்சிருப்பீங்க. நான் அந்த கட்டை மேல இருக்கேன். ரோஷன் நீ அங்க இருக்கும். ரோகன் லிவரை போடுங்க. ஐயோ என்ன விடியா அப்பதான் போக முடியும். லிவருக்கு போடான்னு ரோகன் லிவரை பிடிச்சி திருப்ப சொன்னியா? இல்ல ரோகன் லிவரை பிடிச்சி உடனே திருப்பிடாத. நாங்க சொல்லும் போது திருப்பு. தெரியும். அதாவது இங்க வந்துட்டு நானும் ரோஷனை பிடிச்சிட்டு இருக்கோம்ல, காட்டுறேன். அந்த அட்டையை தூக்கி இங்க இருக்க இந்த மஞ்சள் கலர் மேல வச்சுட்டு அது மேல எவனா நிக்கிறோம். இருங்கடா ரோஷன் கொஞ்சம் இல்லடா. இன்னும் இங்க கதிர ஒரு லிவர் இருக்கு. இது காட்டில டேய் இல்ல ரோஷன் எங்க மாதிரி இந்த ஒரு லிவர் அட்டையை தூக்கி நடுவுல வைக்கணும். ஷோஷ் பச்சை பட்டாணி பச்சை பாட் ரோஷன் பச்சை பாட்டு மாதிரி விளையாண்டா பச்சை பாட்டு தாண்டா ஆகும். ஒழுங்கா வைங்க. எவனா போய் நில்லுங்க. அது மேல விட்டுருங்க. எவனோ நீ தூக்காதீங்க. எவனா போய் நில்லுங்க. ஒரு நிமிஷம் ரோகன் லிவர் திருப்பாங்க. அதுப்பா டேய் எங்கடா குஸ் போயிட்டு இருக்கு. டேய் இவனை தூக்கிடா. தூக்குடா மொத்தமா மேல. ஏய் தூக்குடா. இல்ல ரோகன் நான் பாத்துக்கிறேன். தள்ளு ரோகன் நான் பாத்துக்கிறேன். ரோகனை காமிடா எப்படி ஏறன்னு பாருங்க கைஸ்.
அது மேலே ஏறிட்டான் பார்த்தீங்களா? கருப்பு கலர் ஏறி வந்து அங்க இருக்க மேல ஒரு மஞ்சள் கலர்ல கட்டை இருக்கும். அதாவது ரோஷன் போறான்ல அந்த இடத்துல மஞ்சள் கலர்ல கட்டை இருக்குதா இங்க ஓரத்துல தெரியுதா? அதை இழுத்து விட்டீங்கன்னா இங்க கீழே இருக்க கண்ணாடி உடையும். கண்ணாடி உடையல. கண்ணாடி மேல மஞ்சள் கலர் இருக்குல்லடா, அதை எடுத்து கீழே போடுங்கடா. திரும்பி மேல போ. கீழே இருக்க மாட்டேங்குது. யோகன் இங்க வந்து அவங்களுக்கு புரியுற மாதிரி காட்டு. அவன் நீ விளையாடாத. அதான் ரோகன் இங்க வா. இங்க வா ரோகன். நாங்க இப்படி திரும்பி மேல போய் மஞ்சள் கலர்ல மேல ஒரு கட்டை இருக்கும். அந்த கட்டையை தூக்கி கீழே போட்டீங்கன்னா அந்த கட்டையோட வெயிட்டுக்கு இங்க இருந்து எடுத்து விட்டா கீழே நானும் மேலே போறேன்டா. இப்போ ரோஷன் அப்புறம் கீழே இருக்க கண்ணாடி உடஞ்ச உடனே இது நம்ம உள்ள ஒரு லிவர் இருக்கும். அந்த லிவரை பிடிச்சி திருப்பினீங்கன்னா மேலே கொண்டு போறேன். ஓப்பன் ஆகும். மேலே கொண்டு போடா சிஸ்டர். மேலே கொண்டு போயா? அது வழியா போக முடியாது. அதுக்கு அவன் மஞ்சள் கலர் கட்டி இழுத்து மஞ்சள் கலர் கட்டை இழுத்து விட்டீங்களா ரோஷன்? அங்க பாருங்க இழுத்து விட்டா பாத்தீங்களா? தெரிஞ்சு பாத்தீங்களா? வந்துச்சா உள்ள போய் இந்த லிவர் இருக்குன்னா இங்க இருக்க கேட் ஓப்பன் ஆகும். லிவர் திருப்பியா வச்சுங்க. நான் ஆட்டி ஆட்டி ஓட்டி போயேன். எனக்கு ஸ்டக்கா தெரியுமா? ஓப்பன் பண்ணுங்க. எனக்கு இப்படி தராம ஆகாது. விட்டு விட்டு ஓப்பன் ஆகுது. சைடு என்ன பிடிக்காத. அப்புறம் நீ லிவர் விட்டுக்கலாம். நான் லிவரை பிடிச்சிக்கலாம். நீ எப்படி பண்ணணும்னு காட்ட உங்களுக்கு வெளிவா. இப்படி ஆட்டி ஆட்டி போறது சீக்கிரம் மேல போறா. காட்ட உங்களுக்கு அவன் என்ன பண்ணுவாருங்க. அப்படி அந்த செயினை பிடிச்சி ஆட்டி ஆட்டி ஜாய்ஸ்டிக்க பின்னாடி முன்னாடி ஆட்டணும். ஆட்டி ஆட்டி இப்படி வந்துடணும். அந்த ஏன் சிஸ்டர் நீ என்ன பண்றது? அது வந்துச்சு. என்ன யாருமே பிடிக்க முடியல. எல்லாருமே பிடிச்சிருக்காங்க. அடி ஆட்டி அடிப்பாங்க. முன்னாடி பின்னாடி முன்னாடி 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 உடஞ்சிச்சு. கண்ணாடி உடஞ்சிச்சு. ஆக்டரியா இருக்கு. பின்னாடி ஆட்ட மாட்டேங்குது. அவ்வளவுதான். இப்ப குதிக்கலாமா? காச்சக்கால். ஐயோ அந்த கண்ணாடி குதிச்சுறாங்க. என்னை கண்ணாடி முட்டிச்சுடா. அப்ப நான் ஒருத்த மட்டும் போறேன். எவனோ ஒருத்தனா போலாம். ஒருத்தனா போலாண்டே. செகண்ட் அட்டெம்ப்ட். சரி தேர்ட் நான் ஃபர்ஸ்ட் அவன் போட்டான். அதுக்கப்புறம் எல்லாம் போலாம். அவன் நீ போ. ரோஷன் என்னடா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் இருங்கடா. இரு ஃபர்ஸ்ட் ஒவ்வொருத்தரா போறான்டா. என்ன இப்ப நான் தூக்கி எடுத்துடா. அந்த தூக்கி அடியில இப்படி தூக்கி விடுங்கடா. எஸ் அது விடுறா. போடா ரோஷ். முன்னாடி நான் நின்றா சசது. ஏன்டா ஆட்டுடா. பின்னாடி முன்னாடி டக்குன்னு ஆட்டுறா. நம்ம சோலாவா போனோம்னா ஸ்பீடா போவோம். இந்த மேப் வந்து நீங்க மல்டிபிளேயர் மட்டும்தான் விளையாட முடியும். அப்படின்னு இல்ல. நீங்க மூளையை வச்சு நல்லா கசக்குனீங்கன்னா நான் சொன்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வச்சு முடிஞ்சிருக்கு மேப். இந்த மேப் முடிஞ்சு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வச்சு நீங்க நல்லா யோசிச்சீங்கன்னா சிங்கிள்ஸாவும் விளையாடலாம். ஆமா அது ரொம்ப கஷ்டம். அவ்வளவுதான். இப்போ வந்து கேஸ்டில்னு இன்னொரு மேப் வந்தாச்சு. இதோட வீடியோ முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன். ஏன்னா கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆக போகுது. இதுக்கு அப்புறம் வந்து கேஸ்டில் வரும். அது வேற வீடியோவில் போடுவாங்க. நாங்கள்
இப்போதைக்கு முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறோம். பாய் சொல்லிடலாமா? இது கேஸ்டில் மேப் எப்படி இருக்குன்னு காட்டிட்டு காஸ்டில் ஃபர்ஸ்ட் வந்து நீங்க போனீங்க உடனே மேப்ல வந்து நம்ம விளையாண்டே காமிச்சேன். அதான் இப்போ நாங்க மேலால காக்க மட்டும் செய்றோம். நீங்க இத பாத்துக்குங்க. இதான் கேஸ்டில். இங்க இருக்க கல் இருக்கும், இந்த கல் எடுத்துட்டு போய் அந்த பூட்டை உடைச்சு அந்த பூட்டு லாக்கை எடுத்து அப்புறம் இந்த கதை ஓபன் பண்ணோம். லாஸ்டா ஒரு கோப் பண்ணிட்டு இந்த வீடியோ முடிச்சோம். கோப் பண்ணிட்டு கொஞ்சம் காமெடியில பண்ணிட்டு நாங்க இத முடிச்சுக்கிறோம். லைவ் வச்சு வீடியோ முடிச்சுக்கிறோம். லைவ் போடணும்னா நீங்க நில்லுங்க ஒரு இடத்துல. வெளியே முடிச்சுக்கிறோம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பாய். எல்லாம் ஒட்டுக்கா பாய் சொல்லுங்க. பாய் 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 பாய்.